ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, நம்மளுடைய உடல் எடை அதிகரிக்க என்னெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு எப்பயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும். இளைத்தவனுக்கு எள்ளு, கொழுத்தவனுக்கு கொள்ளு என பழமொழி நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆம், உடல் எடையை கூட்ட நினைப்பவர்கள் உணவில் நீங்கள் எள்ளை உணவில் சேர்த்துக்கணும். வீட்டில் எள்ளு பொடி அரைத்து அதை வைத்து நீங்கள் சாப்பாட்டில் பிசைந்து சாப்பிடலாம். எள்ளு துவையல், எள்ளு சட்னி, எள்ளு உருண்டை என பல வகைகளை நீங்கள் சாப்பிடலாம். உடல் சூடு இருப்பவங்க எள்ளை தவிர்ப்பது நல்லது. ஒரு நாளைக்கு ஒரு செவ்வாழைப்பழம் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உடல் எடை சீக்கிரமாக அதிகரிக்கும். செவ்வாழை பழத்தை கூட தேன் பால் கலந்து நீங்கள் அதை ஒரு ட்ரிங்க்கு மாதிரி நீங்கள் குடிக்கலாம். உடல் எடை கூட்ட நினைக்கிறவங்க நீங்கள் பழைய சோறு சாப்பிடலாம். பழைய சோறு கூட நீங்கள் மோர் மற்றும் தயிர் போன்றவற்றை சேர்த்து அதை மிக்சியில் அடித்து அதை அப்படியே குடிக்கலாம். அது கூட சின்ன வெங்காயம் பச்சையாக சாப்பிடலாம். உணவில் நீங்கள் தேங்காய் எண்ணெயை அதிகமாக பயன்படுத்திக்கணும். பால் சம்பந்தப்பட்ட பொருட்களான நெய், சீஸ், வெண்ணெய் போன்றவற்றை சாப்பிடுவதால் உடல் எடை அதிகரிக்க முடியும். காய்கறிகளில் பூசணிக்காய், உருளைக்கிழங்கு போன்றவை உடல் எடையை அதிகரிக்க உதவும். கேழ்வரகை மாவாக்கி கஞ்சியாகவும் குடிக்கலாம். உடல் எடை கூட்ட நினைக்கிறவங்க தேங்காய் பாலை நீங்கள் அதை கஞ்சியாக செய்து சாப்பிடலாம். உளுந்து உடல் எடையை கூட்ட பெரிதும் உதவும். தோல் உளுந்தை பயன்படுத்தி உளுந்தங்கஞ்சி, உளுத்தம் பருப்பு சாதம் போன்றவை செய்து சாப்பிடலாம். உணவில் நிலக்கடலையை நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். அசைவ உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கணும். முட்டை, இறைச்சி, மீன், பால் போன்ற பொருட்களில் அதிகம் நீங்கள் பயன்படுத்திக்கணும். தாவர புரதத்தை பொறுத்தவரை தானிய வகைகள், பருப்பு, கடலை, பன்னீர் போன்றவை இருக்குது. மாவு சத்தை பொறுத்தவரை தானியங்கள் மற்றும் பால் எடுத்துக்கொள்வது உடல் எடை அதிகரிக்க உதவும். உடல் எடை அதிகரிக்கணும் அப்படின்னு நீங்கள் பேக்கரி ஐட்டமை அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தொப்பை தான் அதிகம் வருமே தவிர உடல் எடை அதிகரிக்காது. இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.